சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சத்தமா ஆமென். நீ நம்ம வீட்டு பண்டிகை. அல்லேலூயா. எவ்வளோ பேர் அப்படி நினைக்கிறேன்? நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினச்சி நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பண்டிகை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போக முடியுமா? இல்லைங்களா? நம்ம வீட்டு பண்டிகை நம்ம வரணும். நம்ம வராத வேறு வீட்டுக்கு போகிறது வேஸ்ட்டு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடி பெரிய பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். எங்க ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இங்கே ஆவியானவர் ஃப்ரீடமாக இருக்கிறார், இங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு நான் தேங்க்யூ லார்ட் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்ம சபையில் மீண்டுமாய் பேச வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ரெண்டாவது தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. பாஸ்டர் இமானுவேல் நம்ம சபையில் கொண்டு வந்து சேர்த்து வைத்தார். அதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அதே போல் பாஸ்டர் அம்மா, ஜோஷுவா, ரினி மகள் ஆகிய 2 பிள்ளைகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மறுபடியும் இது 4வது உபவாச ஜெபத்தில் நான் பேச அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்படி பார்த்தா இது 5th இயர். ஆக்சுவலாக 5th இயர் நான் வருது. ஃபஸ்ட் இயர் நான் வந்தப்போ ஒரு கெஸ்ட்டாக வந்தேன். செகண்ட் இயர்லேருந்து கண்டினியூவாக ஊழியக்காரனாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய சித்தம் இருந்தால் தான் நடக்கும், இல்லை நடக்காது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல நாமத்தை மயப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் எழும்பலாம், ஒரு பாடலை பாடி நம்ம கடந்து செல்லலாம். தேங்க்யூ லார்ட். சின்ன கோரஸ் தான் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஃபஸ்ட் அதில் இருக்குது பாட்டு இருக்குதுல்ல, பாட்டு இருக்குதுல்ல, வேணா யாருன்னா ப்ளே பண்ணுறா. அது பின்மாரியின் அபிஷேகம் போட்டிருக்கிறேன். இயேசு நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பாஸ்டர்மா குடும்பத்துக்கு நான் மனமான நன்றி சொல்லிக்கிறேன். என்றால் ஓகே, குடும்பத்தில் ஒரு நபராக என்னை பார்க்குறாங்க. அல்லேலூயா. நம்ம தான் சில டைமில் இங்கே அங்கே ஓடிடுறோம். ஆமென். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆமாம், என்னை வேறு இடத்துல கூப்பிட்டா நான் போகிறேன், போய் தான் அவனை வர வழி இல்லை, இல்லைங்களா? ஆனால் இது நம்ம தாய் வீடு. அல்லேலூயா. எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வரணும். கரெக்டாக பஸ்டம்மா. சில நேரத்தில் அவங்க பெஜார் ஆகிடுவாங்க. அவங்க அது ஃபீல் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் உற்சாகமா அபிஷேகம்
ஆவியில் நிரம்பிடுமே குமாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவி இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சொல்லுவோம் சீனாய் மலையிலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுமே சொல்லுங்க அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே Yes, Holy Spirit, move in this place. இடைப்படுங்க ஆவியானவரே. ஓ ரபல ஷகரபா பாபா பாரிபா கரபல ரிந்தல பரிபரபா அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே இன்னொரு விசை சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சொல்லுங்க சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியா சொல்லுங்க என்னை அக்கினியாய் பயன்படுத்தி ஆண்டவரே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே சந்தாலி பாராபாலி பாராபாலா ரிகா ரபாலா பாரிதா ரமலா ஷிகி ரபாலா பாராபாலா ஓரிரா ரிவா ரபாலா பாராபாலா சந்தாரி பாராபாலி ரபாலா ரிகா ரிபாலா ரபாலா சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே ஒரு நிமிஷம் பாருங்க இந்த வரி பாடும்போது என்னை அக்கினியா மாற்றிடுமே சொல்லி ஜெபமா கேளுங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை வல்லமையை பயன்படுத்துகிற தேவன் இந்த சபையை ஆண்டவர் தெரிந்து கொடுத்துட்டார் எதிர சொல்ல தேவ சமூகத்தில் சொல்றேன் கர்த்தர் இந்த இடத்துல பெரிய பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார் பெரிய பேரை எழுப்புகிற தேவனா இருக்கிறார் நீங்க விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் இன்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் வல்லமையுள்ள தேவன் அக்கினியின் தேவன் பரிசுத்த தேவன் சீனாய் மலையில இறங்கின தேவன் பெந்தகோஸ்து நாளிலே அக்கினி நாவ வந்த தேவன் இன்றைக்கு எல்லாரும் மேலும் இறங்கி எல்லாரும் இடைப்படுவார் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா thank you Lord ஆவியானவரே இடைப்படுங்க இயேசுவின் நாமத்தினால thank you Lord சீனாய் மலையின் மேலே சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே உற்சாகமா சொல்லுங்க சத்தமா சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே உற்சாகமா கேளுங்க சந்தோஷமா வாய் திறந்து ஆழமான உள்ளத்திலிருந்து ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே one more time அக்கினி
டைம் அக்கினியாய் இறங்கிடுமே. உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லுங்க அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாவாக அமர்ந்திடுமே. Fire, fire! Bali bali bala bala, ori bala gala bala chala bala, riga la bala shanda la bala, riga bala shanda la. கரலை தட்டி நல்லா அந்த அந்நிய பாஷை பேச அந்நிய பாஷை. ஓ ரபா லக ரபா பாபா. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. கர்த்தர் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இன்றைக்கு நிறைய பேருக்கு விடுதலை. ஹalleluya. ஆவியில விடுதலை, ஆத்மால விடுதலை, சரீரத்துல விடுதலை. ஓ ரபா லஷா பா லோ ரபா ரிக ரபா ஃபயர் இயேசுவின் நாமத்தில் அக்கினி போடுங்க. ஓ ரஷா பா லோ ரபா இடைப்படுங்க இடைப்படுங்க ஆவியானவரே. இடைப்படுங்க ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் இடைப்படுங்க. ரிக ரபா பாபா ரிஷா பா லோ கோரி ரபா லா ரபா லபா ரிக ரபா ரிஷா பா லோ ரபா லபா ரபா லபா ரிக ரபா பா ரிஷா பா லோ கோ ரிக ரபா பாபா ரிக ரபா சந்த ரபா ரிக ரபா பா ரிஷா பா லோ ரபா. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பேசுங்க. ஒரு 5 நிமிஷம். ரிக ரபா பாபா பா ரிஷா பா லோ கோ ரபா. ஆவில ஆவில அப்படியே ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஓ ரிபா லக ரபா லபா ரபா ரிக ரபா ரிஷா பா. எல்லா கட்டுகள் உடைந்து கொண்டிருக்குது. கட்டுகள் உடைந்து கொண்டிருக்குது. எல்லா கட்டுகள் உடைந்து கொண்டிருக்குது. ஓ ரபா லஷா விடாதீங்க விடாதீங்க. ஓ ரிபா லபா ரபா லபா ரிபா லபா ரபா. Thank you Lord. ஓ ரஷா பா லோ ரபா. ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர் எங்க ஆவியில் உண்டோ விடுதலை உண்டு. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தில் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று ஜக்கரியா 4:6 சொல்லி இருக்கிறார். ஓ ரஷபா லோகோ ரிஷபா லோரபா. பரிசுத்த ஆவியானவரே இயேசுவின் நாமத்தில் இதத்துல இயேசுவின் நாமத்தில் அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் இன்னும் அசைவாடுங்க. ஆவியானவரே அசைவாடுங்க. இந்த அபிஷேகம் போதல வேணும், இன்னும் வேணும். எங்களுக்கு இன்னும் வேணும். சபைக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும், எங்களுக்கும் வேணும். ஓ ரஷபா லோக்கு ரிஷிக ரபா பாபா ரீ ரபா ரிகலபா லஷபா லோரவோ ரிகலபா லஷபா லோரபா. ஓ வாய்த்திருந்து பேசுங்க. வாய்த்திருந்து அப்படியே அந்நிய பாஷையில ஆராதிங்க. தேங்க் யூ லார்ட். ஓ ரக ரபா ல சந்தரமா ரிகலபா ரபலபா ரந்தலபா ல சந்தரா ரிகரபால ரம்மலோ ரிகலபா ரிபலபா சந்தர ரபலபா ரிகலபா ரிரபா ஷலர்க ரபலபா ரரரரா சந்தலமா ரிகலமா. ஓ சந்தலமா. இந்த இடத்துல அக்கினி பிரசனம், அக்கினி அனல் வீசி கொண்டிருக்குது. சும்மா இருக்க வேண்டாம். கரலை தட்டி இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே தன் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் வேணுன்றத பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி நல்லா வாய் திறந்து பேசி பேசி பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஊற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க ரெடியா? அவர் ரெடியா இருக்கிறாரு. ஓ ரஷா தேங்க் யூ லார்ட். ஓ ரபா லபா. இந்த தருணத்தை விட்டு விடாதீங்க. இந்த தருணத்தை விட்டு விடாதீங்க. ஓ ரஷாபா லோரபா. உங்களை எடுத்து வல்லமையை பயன்படுத்துகிற தேவன். ஓ ரஷாக்கா ரபா பாபா. மான்கள் நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல் கதறுகிறது என்று தாவீது சொன்னார். அதே போல இன்றைக்கு உங்க ஆத்மா தாகத்தோடு இருக்கும்போது அவர் தண்ணீரை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். ஓ ரஷாக்கா ரபா பாபா பாபா ரீரா பாலா சந்தரபா. தேங்க் யூ லார்ட்.
Thank you Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே என் இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஆவியானவரே இடைப்பட்டு கொண்டே இருங்க. இயேசு நாமத்தில் என்ன செய்ய சித்தம் கொண்டுகிறீங்களோ நாங்க விட்டு கொடுக்கிறோம். சொல்லுங்க, நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆவியானவரை. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, வாய்த்தல். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே உங்களுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ நான் விட்டு கொடுக்கிறேன். நீங்க செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து என்ன நிரப்புங்க, தொடர்ந்து இடைப்படுங்க, தொடர்ந்து என்னோட பேசிக்கொண்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தகப்பனே, இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே, இயேசு நாமத்தில் அசைவாடி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பெரிய விடுதலை இந்த இடத்துல. இயேசுவின் நாமத்தில் பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் விலகி போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா மந்திர சூன்யம், பில்லி சூன்யங்கள், பாவ கட்டளைகிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போ. இயேசுவின் நாமத்தில் லோ ஷாக்கா ரபா லபா ரபா லபா. இங்க வந்திருக்கிறவங்களோ thank you Lord, thank you Lord, hallelujah. ஆன்லைன்ல பார்த்து யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் thank you Lord. இனிமே பார்க்க போறவங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். hallelujah. ஓ ரஷாக்கா ரபா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு விடுதலையின் ஆவியால உங்களை விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். thank you Lord. ஓ ரஷாக்கா ரபா. thank you Holy Spirit. இயேசு கிறிஸ்து வல்லமையில்லாமல் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீங்க தான் பேசணும். என்ன பேச நினைக்கிறீங்க பேசுங்க. என் பிதாவினால் நாட்டப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையோடு செல்லணும். ஒரு பெரிய நிச்சயத்தோடு செல்லணும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு செல்லணும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு செல்லணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Thank you Lord, hallelujah. Thank you Pastor. நான் சும்மா ஒரே ஒரு இது பாடிட்டு விட்டலான்னு பார்த்தேன். நேரில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அனல் வீசி கொண்டிருக்குது இந்த இடத்துல. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் அனலாக மாறணும்னா, நீங்கள் அனலாக இருந்தால் அவர் அனலாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். ஆமாம், சில பேர் பாருங்கள், எங்களப்பெல்லாம் சாப்பிடும்போது வெக்கப்பட மாட்டாங்க, நிறையா சாப்பிடுவாங்க. ஏன் நான் வெக்கப்படணும்? அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டீங்க தேவ சமூகத்தில், வெக்கப்படக்கூடாது. நல்ல கரங்களில் உயர்த்தி தட்டி, ஓகே, அந்நிய பாஷை பேசி உருண்டு பிறன்னா கூட பரவாயில்ல. ஹல்லேலூயா. சரிங்களா? ஏன்னா அந்த அபிஷேகம் நீங்கள் கோடி கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் சொல்கிறேன், we are the highly standard people. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Thank you Lord. நான் என்ன பேச நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்டர் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க இது அனுப்பிச்சாங்க, போஸ்டர் அனுப்பிச்சாங்க. நான் சரியாக கவனிக்கல. அப்போ பார்த்தா திடீர்னு போஸ்ட், அப்புறம் பார்த்தா ஃபோன் வருது அவங்களுக்கு. ஃபோன் சொன்னாங்க, இந்த மாதிரி 25th நீங்கள் பேசணும் அப்படின்னு. சரி, நான் சொல்லினே இருக்கும் போது எனக்குள்ள ஆவியானவர் நான் என்ன பேசணும் அப்படியே யோசித்துனே இருக்கும்போது, அப்போ பேசினே இருக்கிறேன், ஆவியானவர் கொடுக்குறாரு. ஓகே, 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அதான் லிபரேஷன். ஓகே, thank you Lord, hallelujah. லிபரேஷன் அசெம்பிளி. ஓகே, ஹல்லேலூயா. விடுதலை கூட்டம். இது நிச்சயமாகவே ஒரு விடுதலை கூட்டம் மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலத்தை மாற்றுகிற கூட்டம் அது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியம் உங்களுக்குள்ளே இன்னைக்கு ஊடுருவிச்சுன்னா, இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், இந்த சபையில் ஒரே வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் நம்பிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சும்மா வந்தோமா
போனோமா, ஏதோ வருஷம் கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு சும்மா வந்துட்டு உட்காந்து போகாதீங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து வைங்க. திறந்து வச்சு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு அதன்படி நடங்க. நேரம் இல்லை, we are in the last days. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் எப்போ வர்றாருன்னு தெரியாது. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் சொல்கிற வார்த்தைகள் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது, செயல்படும் போது, கர்த்தராகிய ஆண்டு இயேசு வரும்போது நிச்சயமாக நம்ம அவர் கூட ஃப்ளைட்டில் போயிடுவோம். ஹல்லேலூயா. அவர் அடிக்கடி சொல்வார் இவர். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் மேல் சொல்வார், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்போ 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 வசனம் ஆண்டவர்கிட்ட சொன்னார். ஜெக்கரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னை நம்பு, என்னால் தான் எல்லாம் நடக்கும், என்னால் தான் வாழ்க்கை மாறும், என்னால் தான் குடும்பம் மாறும், என்னால் தான் சபை மாறும், என்னால் தான் உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் கூட மாற்றம் உண்டாகும். Thank you Lord. God is going to lift you up. God is going to use you in a mighty way. Today you take this word as God says, as the Spirit of God is leading me. Okay, God is going to use you in a mighty way. Okay, yesterday I told you, but today again God is prompting me to tell you, God is going to use you, God is going to lift you up. Need not to worry. நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, சில இடத்துல எப்படி நடத்துவோம் குடும்பம்? நோ, கர்த்தர் நடத்துவார் குடும்பத்தை. அல்லேலூயா. கர்த்தரே தேவன், அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சிஸ்டர் அனிதா, எப்போப்பா நான் சோர்ந்து போகிறேன், எப்போ பாரு இப்படியே இருக்கிறேனே, என்ன பண்ணுறது, எப்போ தான் ஆண்டவரே, எப்போ தான் என் வாழ்க்கையில் எப்போ பாரு சிக்காகிறேன். கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவர் விடுதலை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு விடுதலையோடு போவீங்க. அல்லேலூயா. நீங்கள் சில காரியம் விட்டு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ரஷா கரபா லபா. இப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்து முடித்து அவர் போகிற நேரத்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். எடுக்கப்பட்ட நேரத்தில், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தில் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் பார்க்கும்போது, அவர் பாடுபட்ட பின்பு, 2வது வசனம், 2 வரி படிக்கிறேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அப்போ லூக்கா அப்படி எழுதுறாரு. அப்போ அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிரோடு எழுந்த தேவன். அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்படுகிறது 1:18, நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பாதாளத்துக்கும் திருவுக்கோளுடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திருவுக்கோளுடைய தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே இது ரொம்ப ஆணித்தரமாக இறங்கிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. ஆமாங்க, வாழ்க்கை மாற்றத்துக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். இவரை சும்மா வந்துட்டு இங்கே வேஷம் போட்டு சண்டே கிறிஸ்துவங்க இல்லை, இவங்க சும்மா பாஸ்டர் பாக்கிட்ட அண்ணா கிட்ட வேஷம் போட்டு ஓகே வெளியே போந்தோன்னா வேறு வேஷம், உள்ளே வந்தால் ஒரு வேஷம், உள்ளே வந்தாக்கா என்னது ஏஞ்சல், வெளியே போனாக்கா வேற. அப்படியெல்லாம் ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவர் உண்மையும் உத்தமுள்ள தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எந்த மூளை முடக்கல, நீ என்ன பண்றியோ சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கூர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்மளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு
உற்சாகம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் பிரச்சனை உண்டாகுது. தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து அந்நிய பாஷையில பேசி எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 4வது வசனத்தில் சொல்லுது, அன்றையும் அவர் அவருடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தை சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்க மேல வரும்போது ஆங்கிலத்தில் ரொம்ப ஆகுது, when the Holy Spirit comes upon you, you shall receive power and you will be a witness to me in Samaria, Judea and all the ends of the earth. Hallelujah. Thank you Lord. Hello. அப்போ வசனத்தில் தமிழ் சொல்லுது, நீங்க பலன் அடைந்து இருக்குது, பலன் அடைந்து இல்லை, வல்லமை அடைந்து. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க வல்லமை அடைகிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க என் கூடவே, பரிசுத்த ஆவி வரும்போது நான் வல்லமை அடைந்து, நான் காவல் பைர சந்திராவிலும் தொட்டனா நகர்லையும் தங்கமலையிலும் இந்த பெங்களூர் பட்டணத்திலும் இந்தியா முழுவதும் இந்த கடைசி பரிந்த வரைக்கும், உலக பரிந்த வரைக்கும் நான் சாட்சிகளா இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படிதான் வாழணும். ஆமென். என்ன சொல்லுகிறாரு? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப சாட்சி ரொம்ப ரொம்ப வேல்யூ, ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி இருந்தா சபை நிரம்பிடும். ஆமென். கரெக்டா பாஸ்டர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வெறித்தனமா சொல்றேங்க, கர்த்தருக்காக எழும்புங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழுங்க. ஒரே ஒரு ஜீவன் தான், ஒரே ஒரு விசுவாசம் தான், ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். மறு வாழ்க்கை நம்மளுக்கு கிடையாது. ஒரே வாழ்க்கை. கர்த்தருக்காக எழும்புங்க, கர்த்தருக்காக வாழுங்க. இப்போ வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக தான், மரித்தாலும் கர்த்தருக்காக தான் என்று நம்ம நிற்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பெரிய பெரிய காரியம் மட்டுமல்ல, நமக்கு ஒரு பெரிய ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருங்க. அல்லேலூயா. தீவிரவாதி பாருங்க, அவன் செய்யறது தவறு, ஆனா அவன் தேசத்துக்காக, அவன் என்ன கேட்டா, என் தேசத்துக்காக நான் சண்டை போடுறேன்றான். ஆமென். நம்ம பரலோக தேசத்துக்கு எவ்வளவு சண்டை போடணும். நான் குத்து சண்டை சொல்ல, ஜப சண்டை. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க முழங்கால் படி போட்டு முட்டி தேய ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் மூவ் பண்ணுவார். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படி போட்டா பிசாசு தோத்துட்டான். ஆமாங்க. ஆனால் முழங்கால் படி போடும்போது தான் பிரச்சனை வரும். முட்டி நோவு வரும், கால் நோவு வரும், கை நோவு வரும், அது வரும். ஆமென். ஆனால் அது மீண்டு நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை விசேஷித்த பிள்ளைகள் மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் செய்யுது. ஹல்லேலூயா. அப்போ 8வது வசனத்தை பார்த்தோம், பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே இவங்க எருசலேமுக்கு போனாங்க. மேல் வீட்டாரில் போய் ஏறிட்டாங்க. 120 பேர். நேற்று ஏற்கனவே அவர் பேசிட்டார். கொஞ்சம் அவருக்கு தெரியாது ஆண்டவர் என்கிட்ட பேசுனது, ஆனால் எனக்கு தெரியாது அவர் இப்படி பேசுகிறாருன்னு. அதுதான் ஒருமன ஆவி. ஓகே, யார் நம்புறாங்களோ இல்லையோ, இந்த சபையில் ஒருமன ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு சாட்சி, இதுதான் ஒரு அத்தாட்சி. அல்லேலூயா. புரியுதுங்களா? நேற்று அவரும் பேசினாரு, மேல் வீட்டாரை பேசினாரு. அல்லேலூயா.
அப்போ மேல் வீட்டறைக்கு போனாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க? 120 பேர். மறுதலித்த பேதுரு, பயந்தாங்கோலி, பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இயேசு மரித்த பிறகு போய் 120 பேரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போய் மேல் வீட்டு அறையெல்லாம் அடித்து வச்சிட்டாரு. போப்பா நீ அங்கே தான் இரு. அது என்ன பண்ணாங்க? அவங்க மேல் வீட்டு அறையில் இருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், விண்ணப்பம் பண்ணினார்கள். பார்க்குறோம் நம்ம சபையெல்லாம் சொல்கிற ஒரு மனத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஒரு மனத்தை கெடுக்கிறது தான் பிசாசு சில கூட்டங்களை வச்சிருக்கிறான். அந்த கூட்டங்கக்கிட்ட நம்ம ரொம்ப உஷாராகணும். திராட்சை செடியில் சில பன்றிகள் போவோம், சரி சரி, சில நரி போவோம், நரிகள் போவோம். திராட்சை தோட்டத்தில் நரி போய் என்ன பண்ணுங்க? அதை என்ன பண்ணோம் சொல்லுங்க கொஞ்சம்? என்ன பண்ணுங்க? டிஸ்ட்ராய் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம சபையில் சில குள்ள நெறிங்க இருக்கும் போது நம்ம ரொம்ப உஷாராக்கணும். அல்லேலூயா. ஏன் சைலண்ட் ஆகிட்டீங்க? ஆமென். அல்லேலூயா. இப்படி தான் பேசுனாங்க கடைசி காலத்தில். ஏன்னா சபையில் ஒரு மனத்தை கெடுக்க பார்க்குற சில குள்ள நெறிங்க இருக்குது. புரியுதுங்களா? எதற்கு ஐ பிரேஸ் தி லார்ட் ன்னுவாங்க, பின்னால் போய் அவனா அப்படி அந்த மாதிரி ஆள். புரியுதுங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம குள்ள நெறியாக இருக்கக்கூடாது. யாரை குள்ள நெறிய துரத்துங்களாகணும். அல்லேலூயா. சிம்சன் பண்ணார் பாரு, நிறைய வாழை கட்டிட்டு பற்ற வச்சு விட்டார். அந்த மாதிரி பற்ற வச்சு ஓட வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாங்க. அல்லேலூயா. அப்படி தான் வெறித்தனமாக நம்ம வாழணும் இயேசுவுக்காக. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு டெரரிஸ்ட் அவன் வெறித்தனமாக அவன் செய்கிற கொள்கை அவன் சரியில்லை தெரியும். ஆனால் அவர் எவ்வளோ வெறித்தனமாக வாழ்கிறான்னா, நம்ம தேவன் நீதியின் தேவன், நியாயமான தேவன், நமக்காக மரித்த தேவன், நமக்காக மரணத்தை ருசி பார்த்த தேவன், நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து நாம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறபடியால் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரலை தட்டி நாமத்தை பயன்படுத்துக. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒருமனப்பட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் பார்க்கும்போது பாருங்க, ஒரு மனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 18-19-20. உங்களுக்கு சான்ஸை கொடுக்கல, சாரி, நான் பேசினே போயின்னுக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற போகிற எந்த காரியத்திலும் குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? குடும்பத்தோட ஒரு மனம் முக்கியம். கணவன் மனைவி ஒரு மனம் இல்லைன்னா பிரிஞ்சிடும், பிரச்சனை. பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரு மணி இல்லைனாக்கா அங்கே சண்டை, பிரச்சனை. வேலை இடத்துல ஒரு மணி இல்லைன்னா மேனேஜருக்கு உங்களுக்கும் அங்கேயும் பிரச்சனை தான். எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு இது ஒரு மணி நான் எடுத்து சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு மணத்தை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா? ஜெபம் பண்ணும்போது கூட ஒரு மனம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. புரியுதா? ஒரு மனம் இல்லைன்னா அங்கே கிரியை செய்ய முடியாது. குடும்பத்தில் எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாத நீ ஜெபம் பண்ணால் கூட ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. அல்லேலூயா. சரி, போட்டோம் அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இவங்க போய் மேல் வீட்டாரில் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் பார்க்கும்போது படிக்கணும் சிஸ்டர். இது பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அங்கே அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு மனத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு மனத்தோடு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். ஒரு மனத்தோடு ஆவியானந்தத்தில் அசைவாடி கொடுக்குறார். பெரிய விடுதலை தான் இன்னைக்கு. அல்லேலூயா. பெரிய விடுதலை. அல்லேலூயா. அந்த காலத்தில் துப்பாக்கி இருக்குது, அந்த மாதிரி துப்பாக்கி கிடையாது. இப்போ ஸ்டென் கன் தான், பாம்புங்க தான். ஆமென். ஆவியான அப்படி தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. we are carrying the dynamite because to destroy the kingdom of devil.
அல்லேலூயா. நம்ம வாழறதுக்காக ஆண்டவர் அழைக்கல, ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிசாசின் ராஜ்யங்களை அழிக்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பிசாசு ராஜ்யத்தை அழிக்கணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் இல்லாத நீ போனா உன்னை அடிச்சு தள்ளிடுவான் அவன். புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ வசனத்தில் நெக்ஸ்ட் படிங்க சிஸ்டர். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் அந்த இடம் அசைய பண்ணுது என்று பார்க்கிறோம். அந்த இடம் அசைய பண்ணி வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது வானத்தில் இருக்கிற கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். எல்லாரும் முன்னாடி எல்லாம் வாசமாக இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி பெரிய இடி முழக்கம் போல அந்த இடத்துல இறங்கினார் என்று பார்க்கலாம். ஆவியானவர் இதுக்கு முன்பு யாத்திராகமம் பார்க்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம் 18-19 படிங்க சிஸ்டர். 19:18-19. கர்த்தர் சீனாயின் மேல் அக்கினி இறங்கினபடியால் முழு புகைக்காடு இருந்தது. பொய் போல எழும்பிற்று. அதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன். மழை மிகவும் அதிர்ந்தது. கர்த்தர் ஆவியானவரிடத்தில் இறங்கும் போது மழை அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே கர்த்தர் ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளிலே அதே இடிமுழக்கத்தோடு அக்கினியா இறங்கி வந்து ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த வல்லமை கொடுத்து அபிஷேகம் பண்ணி நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா காரியங்கள் நடக்கும். ஆமென். அப்படித்தான் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ அது பார்த்தோம் இல்லைங்களா, யாத்திராகமம்ல மழை அதிர்ந்தது. ஒரு பெரிய மலையே அதிர்ச்சுன்னா எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த வல்லமை உள்ள தேவன் அதே வல்லமையில் இறங்கினாங்க நம்ம சத்துருவோம், நம்ம மறிச்சு போயிடுவோம். அதனால தான் நம்மளுக்கு ஏற்ற அவர் என்ன வல்லமை நம்ம தாங்குற மாதிரி வல்லமை அவர் கரெக்டாக கொடுத்த அக்னி நாவாக அபிஷேகம் பண்ணி நமக்குள்ள வந்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வசனத்தில் சொல்லுது பாருங்க, உன்னதமான பாருங்க, அவங்க மேல் வீட்டார்கள் எதுக்கு போனாங்க தெரியுங்களா? அன்னைக்கு வந்து மோசே மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், போயிட்டாங்க இல்லைங்களா யாத்திராகமம்ல. இன்றைக்கு பெந்தகோஸ்த புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்த நாளிலே மேல் வீட்டறையில் மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கருணை தட்டு நாம பயன்படுத்த கர்த்தர் பெரிய பெரிய தேவன். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, அந்த இடமே அசைந்தது என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் கடன் பேசி அப்படியே ஒரு எகிரி குச்சி எல்லாம் பண்ணால் பக்கத்துக்குள்ள ஓடி வருவாங்க இல்லைங்களா? ஓடி வரலாம் இருக்கீங்களா? எஸ் பாஸ்டர், தெல் கம்னோ. என்ன நடந்துச்சுப்பா? என்னவா நடந்துச்சு? அப்போ நான் சொல்கிறேன், ஆவியானவர் வரும்போது சைலண்ட்டாக வர மாட்டார். அல்லேலூயா. சில இடத்துல சைலண்ட்டாக வருவார், அடிக்கிற இடத்துல அடித்து தான் வருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே என்ன செய்யணுமோ அவருக்கு தெரியும். அல்லேலூயா.
அல்ல. அப்போ அந்த அந்த ஆவியானவர் வந்த பிறகு பாருங்க, எருசலேம்ல வந்து எல்லாமே அந்த அந்த நேரத்தில் என்ன ஆகுது பாருங்க. ரெண்டாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க சிஸ்டர் சீக்கிரமா. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, பயந்து இருந்த பேதுரு, மறுதலித்த பேதுரு முதலாவது. நெக்ஸ்ட் படிங்க சிஸ்டர் 15. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. போதும், அப்புறம் நெக்ஸ்ட் படிங்க. சரி, அது படிச்சுங்க. தீர்க்கதரிசி படிச்சுங்க. தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஆமென். நேற்று பேசினாரு இல்லைங்களா, பாஸ்டர் இமானுவேல் பேசினாரா இல்லைங்களா? ஓகே, எனக்கு தெரியுமா அவர் பேசுவாருன்னு? தெரியாது. அவருக்கு தெரியுமா நான் நீ பேசுகிறேன்னு? அதான் ஆவியானவர் ஒரு மனங்க இருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் பெரிய காரியம் மட்டுமல்ல, பாஸ்டமாவை வச்சு என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நடத்துவார். ஆண்டவர் எனக்குள்ள ப்ராம்ப்ட் பண்ணினே இருக்கிறார். அதான் நான் பேசுகிறேன். வல்லமாய் எடுத்து அவங்கள உபயோகித்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிப்பார். அதுதான் அவங்கள அழைச்சிருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம் கூட விடல ஆண்டவர். ஆமென். மீண்டுமாய் கொண்டு வந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்ற வரைக்கும் விட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷன் ஏமாத்திடுவான், தேவன் ஏமாத்தாத தேவன். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, பேதுரு பாருங்க, உண்மையே இல்லை. என்ன பண்ணிட்டார் அவரு? ஓகே, இயேசு சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா, அப்போ நான் சிறுவர் என்னை அரைஞ்சிடுவாங்கனாக்கா, ஐயோ நீ சத்தா நானும் உயிரை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன பேதுரு. ஓகே, அப்புறம் என்ன ஆச்சு? கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு எல்லாம் ஓடிட்டாங்க, விட்டுட்டு மறுதளிச்சிட்டாங்க 3 முறை. யாருன்னு தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன் தெரியாதுன்னு சொன்னார். அந்த ஆண்டவர் பாருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க, விடல பாருங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய முறை அவரை ஏமாற்றி இருக்கிறோம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர்களபடி அன்றைக்கி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நம் தேவன் ஏசப்பா. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். பாருங்க, அவர் மீன் பிடிக்கும் போது போயிட்டாரு, மறுபடியும் போய் அவர் இழுத்துன்னு வந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஃபஸ்ட் அவரை சந்திக்கும் போது, நீ மீன் பிடிக்கிறது போதும்ப்பா, மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவம் மறுபடியும் நிறைவேற்றார். அல்லேலூயா. அதுதான் என் தேவன். ஆண்டவர் நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்ற வரைக்கும் அவர் விட மாட்டார். நிச்சயமா மனுஷன் ஏமாத்திருவான், அந்த ஆண்டவர் ஏமாத்த மாட்டாரு. ஆபிரகாமுக்கு குழந்தை தரம் சொன்னாரு, நிச்சயமா குழந்தை கொடுத்தார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதது குழந்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, நம்ம பரிசுத்தம் உள்ள தேவன் என்று சொல்ல மட்டும் போதாது, நாம் பரிசுத்தமாய் வாழும் போது அந்த பரிசுத்த தேவன் நமக்குள்ள பரிசுத்தமாய் எழும்பி பரிசுத்தமாய் நமக்குள்ள பெரிய பெரிய கிரியைகள் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் வெறித்தனமா பேசுவேன், ஏன்னா இயேசுக்காக நம்ம வாழணும். கடைசி காலத்தில் இருக்கிறோங்க. நாளுக்கு நாள் நம்ம ஏஜ் போயின்னு இருக்குது. இருக்கிற வரைக்கும் அவருக்காக உண்மையாக வாழ்ந்துடலாம் இல்லைங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு போனார் அங்கே இதில் மேல் வீட்டாரையில். ஓகே, ஹல்லேலூயா. அப்போது கடைசி நாட்கள் படிங்க சிஸ்டர், 17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். நெக்ஸ்ட் படிங்க அப்படியே. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் இந்த ஆவியை ஊற்றி உன் பிள்ளைகள் மீதும் குமரன் மீது குமாரத்திகள் மீதும் பெரியோர் முதியோர் மீதும் எல்லா சொப்பனும் வாலிபரை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஊழியக்கார் மீதும் நெக்ஸ்ட் என்னது பேசுங்க, அப்போ சொல்லுங்க. ஊழியக்காரி அத்தை மறந்துடுறீங்க பாருங்க, நீங்கள் ஊழியக்காரிங்க, நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா வந்துட்டு ஓகே பாஸ்டர் அம்மா கிட்ட பிரஸ் தி லார்ட் அது சொல்லிட்டு போகிறதுக்காக உங்களை சபைக்கு அழைக்கல, நீங்கள் ஊழியம் பண்ணணும். ஹல்லேலூயா. எந்த ஊழியம் பண்ணுங்க, ஜெபம் ஊழியம் பண்ணுங்க. வீட்டில் உங்களுக்கு நடக்க முடியலையா, வீட்டில் இருந்து ஜெபம் ஊழியம் பண்ணுங்க. அதை விட்டு ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட பேசலாம் அவங்ககிட்ட பேசலாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரி மீது ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆவியானவர் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த பேதுரு முதலாவது ஆவியானவர் வந்த பிறகு அவருக்கு ஒரு விடுதலை. ஃபர்ஸ்ட் என்ன விடுதலை தெரியுங்களா? பயத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை. பயந்தாங்கோலி பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த பேதுருக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் தெளிவா சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை கொடாமல் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given the spirit of fear but a power, love and sound mind. ஹல்லேலூயா. முதலாவது பேதுருக்கு ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. மறுதலிச்சார் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு விடுதலை. இனிமே மறுதளிக்க கூடாத பாதிரி கர்த்தர் எழுத்துன்னு வந்துட்டார் மறுபடியும். ஹல்லேலூயா. அதை நீ நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிற 3 வாட்டி கேட்கும்போது அவர் அங்கேயே அவுட் ஆயிடுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர், நான் சொல்கிறேங்க, மனுஷன் மாறிடலாம், ஓகே, மனுஷன் ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவர் என்றைக்கும் மாறாத தேவன். தயவு செய்து நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதத்து மட்டும் இல்லை, உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்போ இப்படி பேசிட்டு அப்பொழுது சாரி ஒரு நிமிஷம் 36 படிமா, 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். 36 தானே? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த அதான் படிச்சீங்க, சாரி. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுகள் என்றான். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து பேசுறாரு. பேசி நீங்க அந்த இயேசுவை தான் சிலுவையில் அறிஞ்சிட்டீங்கப்பா, ஓகே, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார், ஆனால் அவரையே நீங்கள் சிலுவையில் அறிஞ்சிட்டீங்க சொல்லி தைரியமாக பேசுகிறாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேருந்து கூட இந்தியாவிலேருந்து கூட அங்கே ஆட்கள் போயிருக்கிறாங்க தெரியுங்களா? அந்த வசனம் படிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. 10வது வசனம் 2வது அதிகாரம் 9வது வசனம் படிங்க. 2:9. பார்த்தரும் மேத்தரும் எலாமீத்தரும் மெசபோத்தேமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா போதும். ஆசியா. ஹல்லேலூயா. கரெக்டா பாஸ்டர்? ஆசியா. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அந்த பேதுரு, மீன்காரன் பேதுரை வச்சு இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில பேச வைத்த தேவன். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் படிக்கல, நான் ஒண்ணே இல்லை, நான் வேஸ்ட்னு சொல்றாங்களா? படிக்காதவங்க தான் கர்த்தர் எடுத்து வல்லமை பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மீன்கார பேதுருவை ஆண்டவர் இழுத்து ஓகே மனுஷன் பிடிக்கிற ஆக்குவன் மட்டும் சொல்ல கல்லுக்கிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னாடி பெரிய பெரிய பிலாசபர்ஸ் முன்னாடி பேச வச்சார்.
அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்போது 34 படிச்சிடணும், அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போது 37 அதிகாரம் வசனம் தெரிவிச்சது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை, ஆவியானவர் பேசின வார்த்தை எல்லாரும் குத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம போய் சில இடத்துல பேசும்போது ஓகே, சில பேர் குத்தப்படும், என்ன குத்துற மாதிரி பேசுகிறாரு. நம்ம பேசலப்பா, ஆவியானவர் பேசுகிறாரு. அல்லேலூயா, ஆமென். சில பேர் சொல்கிறாங்க, இவர் எல்லாத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா பேசுகிறாங்கன்னு. கர்த்தருக்கும் எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா, பாஸ்டர்மாரும் தெரியும் நான் இப்படி பேசுகிறேன். அல்லேலூயா. கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது வந்து போலி, கள்ள தீர்க்கதரிசி. புரியுதுங்களா? நம்ம உண்மை உள்ள ஓகே ஊழியக்காரர்களாம் நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்க நம்ம தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, தினந்தோறும். இட்ஸ் அ ப்ராசஸ். புரியுதுங்களா? உண்மையாக வாழணுன்னு தான் நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம். உண்மையாக ஊழியம் செய்யணுன்னு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. பணத்துக்காக ஊழியம் செய்ய, நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே பணத்துக்காக நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நீங்கள் எல்லாம் கொடுங்க, நான் உண்மையாக ஊழியம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ வசனத்தில் சொல்லி பாருங்க, 38 சொல்லி பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ நம்ம மனம் திரும்பி உடனே பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி மனம் திரும்பி பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு மறுபடியும் எங்கே நம்ம போயிருக்கிறீங்க? இப்போ படிக்கலாம் பாருங்க. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவன் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி, ஓகே, அவர் சொல்றார், விட்டு விலகி ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே வந்துட்டு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசிட்டு ஓகே போய் பட்டாசு பற்ற வச்சுன்னுக்கிறான் இல்லைங்களா? பட்டாசு பற்ற வைக்கிறதுன்னா ஆண்டவர் எதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறார்? அவருக்காக. ஓகே, லேவியராகமம் 20:26 படிமா. மாறுபாடுல சந்ததிக்கு போயிட்டாங்க. மறுபடியும் ஒருத்தர்கிட்ட நாங்கள் பேசின்னு இருக்கிறோம், நானும் பாஸ்டரும் பேசின்னு இருக்கிறோம். தலை தீபாவளி என்றாங்க கிறிஸ்துங்க. தலை தீபாவளி யாருக்குயா? தலை தீபாவளி கிறிஸ்துவனுங்க தலை தீபாவளி. அல்லேலூயா, ஆமென். அப்போ இப்படிப்பட்ட மாறுபாடு சந்ததிக்குள்ள நம்ம போயிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் உழுந்து ஏஞ்சுன்னுக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உண்மையாக வாழுங்க. கர்த்தர் உங்களை வச்சு என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் அது நிச்சயமாக செய்வார். God has called you for a purpose. Please listen to the voice of God and walk in the word of God. According to the word of God, when you walk, God will do mighty things in your life. Not only mighty things, you will bring more people to the kingdom of God. Hallelujah. அப்போ இந்த மாறுபாடு சந்ததியை விட்டுட்டு நம்ம வரணும். ஹல்லேலூயா. பிக்சர் பார்க்குறது விடிய 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிக்சர் பார்க்குறது, ஒளிஞ்சு பார்க்குறது, தேட்டருக்கு போனால் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு வீட்டில் டிவியில் பார்க்குறது, இப்படிப்பட்ட மாறுபாடான சந்ததியை விட்டுட்டு வெளியே வாங்க. லேவியராகமம் படிமா 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன பண்ண? பிரித்தெடுத்தேன். உபாகமம் 7:16 படிமா. அப்படியா? உபாகமம் 7:16 சீக்கிரம் படிங்க. 7:16 16 16 16.
உங்கள் தேவனாகிய உங்க கர்த்தர் தேவனா கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆ சகல ஜனங்களையும் ஆ நிர்மூலமாக்க கடவாய். இல்லைங்க, படிங்க படிங்க. அது அதுதான் அந்த வசனம் தான் 14. சாரி சாரி சாரி. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும். இல்லைங்க, அது இல்லைங்க. 7 உபாகம் 7:6 பாருங்க, 7:16 பாருங்க. இல்லைன்னா இல்லை நான் எடுக்கிறேருங்க, நான் எடுத்துடுறேன். நீ இந்த கர்த்தருக்கு கரெக்ட், எக்ஸாக்ட்லி திஸ் த ஒன். 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதா அவர் சொந்த ஜனமா இருக்குதான் தெரிந்து கொண்டார், இல்லைங்களா? நீ அவரை விட்டுட்டு சொந்த அப்பாவை விட்டுட்டு வேற இடத்துல நீ போனால் அவருக்கு எவ்வளோ பேஜாராகும். நேற்று பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவர் விட்டுட்டு போனேன்னா சாபம் வந்துடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் அவங்கள சாபத்தை தேடிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி வசனத்தை என்ன கூட நம்பாதீங்க, வசனத்தை நம்புங்க. அல்லேலூயா, வசனத்தை நம்புங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், வசனத்தில் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. ஓகே, 1 கொரிந்தியர் 3:16, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற, தேவனுடைய ஆவி உனக்குள்ள வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. யாத்திராகமம் 7:1 படிங்க. யாத்திராகமம் 7:1, எக்ஸோடஸ் 7:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கி தேவனாக்கினேன். ஒரு நிமிஷம். பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன் என்று சொல்றார். அல்லேலூயா. படிக்குமா. உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். போதும், அது முன்னாடி படிங்க. அது வரும், தேவனாக்கினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கு தேவனாக்கினேன்னு சொல்றாரு. யாத்திராகமம் உள்ள தேவனாக்கினேன்னு சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டில் தேவன ஆலயமா பண்ணிட்டாரியா. அல்லேலூயா. நீ உலகத்துக்கு நீ தேவன ஆலயமா இருக்கிற. நீ போற இடத்துல நீ ஆலயம் தான். ஏன்னா தேவன ஆவி உனக்குள்ள இருந்து வாசமா இருக்கிறார், உனக்குள்ள இருந்து எழும்புகிறார், உனக்குள்ள இருந்து பேசுறார், உனக்குள்ள இருந்து பிசாசு ஓட்டுவார், உனக்குள்ள இருந்து ஹீலிங் நடக்கும், உனக்குள்ள இருந்து ஜனங்களை கொண்டு வருவேன், உனக்குள்ள இருந்து குடும்பங்களை விடுதலை கொடுப்ப. இப்படிதான் செய்வார். அப்ப எல்லா ஜனங்களுக்கு நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற என்று உண்மையை சொன்னா கரங்களை தட்டி நாமத்தை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள வாசமா இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாதிரி வசனத்தை எடுத்து நீங்க தியானம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும், உங்க குடும்பம் மாறும், எல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை வைத்துக்கொண்டு உள்ளவே வைத்துன்னு ஓடுறோம் இங்க அங்க, இல்லைங்களா? கரெக்டுங்களா? அன்னைக்கு தேவன் என்ன பண்ணாரு? பார்வோனுக்கு தேவனாக்கினான்னு சொன்னாரு மோசே வச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பாருங்க, உலகத்துக்கே ஆண்டவர் நம்மள என்ன வச்சுட்டாரு? தேவ ஆலயமா வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருந்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவார். இந்த வெளிப்படுறதுக்கு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்கிட்ட அதிகமா இப்படி தான் பேசுறார் ஆண்டவர். இந்த மாதிரி இதுதான் எங்க இப்போ மீட்டிங் போனால் இந்த மாதிரி தான் எனக்கு கொடுக்குறார் வசனம். அல்ல, ஏன்னா இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பணும். அப்பதான் ஜனங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வர முடியும். அப்பதான் ஜனங்களை பரலோகத்தை கொண்டு போக சேர்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப பேதுருக்குள்ள ஆவியானவர் வந்த பிறகு பாருங்க, போய் சுப்பா இருக்குல்ல, அவர் போனாரு, தேவாலயத்துக்கு போனாரு, சப்பானியை எழுப்பிட்டாரு. ஓகே, பொண்ணை வெள்ளியும் இல்லப்பா என்கிட்ட, ஓகே என்கிட்ட இருக்குது, இயேசு நாமத்தில் எழுப்பிட்டார். அந்த மனுஷனுக்கு 4 அதிகாரம் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 22 வசனத்தை சொல்லுது, 40 வயசுக்கு மேற்பட்டு தான் இருந்தாராம்.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அந்த மனுஷன் அங்க இருந்தாரு. பேதுருக்கு அவர் விட்டுட்டு போயிட்டாரு. என்னுடைய சீஷா வந்து பப்பஸ்தல வந்து அவர் ஹீல் பண்ணாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நமக்காக விட்டுட்டு போயிட்டாரு அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. You are the healer. God is going to give you the healing ministry. Okay? Okay, please, I'm telling you, Alex, God is going to use you mightily. Join with Pastor Amma and be a part in this church. God is going to use you mightily. Hallelujah. பாருங்க, நீங்க விட்டு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் பிடிப்பாருங்க. ஹல்லேலூயா. அக்கினி கிட்ட பஞ்சு கிட்ட எடுத்து முடியலாம் அவங்க பக்குன்னு பிடிச்சிக்கோ இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம அக்கினியா இருக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்தில் நீ போய் நிற்கும் போது பிசாசின் கிரிகள் அப்படியே ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரம் வராரு தினேஷ் பாஸ்டர், அவர் இன்னும் வல்லமையா பேசுவார். அல்லேலூயா. பிசாசு நம்மளை பார்த்தா இல்லை, நமக்குள்ள இருக்கிறத பார்த்து ஓடுது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள்ள இருப்பவர் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அதே பேதுரு பயந்த பேதுரு மறுதலித்த பேதுரு 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த வசனம் எடுமா. 5வது அதிகாரம் 5th chapter 18 படிமா. அது 18 படி. அப்போஸ்தலர்களை பிடித்து இல்ல அதுக்கு முன்ன படிமா. 16 படிங்க. அதுக்கு முன்ன சுற்று பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நெக்ஸ்ட் படிங்க. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். யாரும் அப்படி திரும்பி போனதுக்குதா குணமாக்கப்பட்டாருக்குது. ஏன் குணமாக்கப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து ஆவியானவர் வல்லமை எழும்பினார். அன்னைக்கு அதே ஆவியானவர் தான் பேதுருவை எடுத்து வல்லமை பயன்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் தான் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிற ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஆவியானவர் இருக்கிறதே தெரியல, அவன் உள்ள இருக்கிறதே தெரியல. சண்டே வந்தா மட்டும் புதிய சிருஷ்டி ஆயிடுறாங்க, வெளியே போனாங்க அதே பாட்டு தான், பள்ளிய குருடி கதுவ துருடி இல்லைங்களா? எனக்கு இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் பார்த்துக்கிறேன் நிறைய பேரை, பிரஸ் போஸ்டமா அப்படி இப்படி. ஆனால் வெளியே போனால் பார்க்கணும், ஐயோ பா 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 பா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையாக இருங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி சுற்றி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பேதுரு எடுத்து வல்லமை பயன்படுத்தின தேவன் பேதுரு வேற ஹீலிங் மட்டும் வைக்கல, கொர்நேலிய வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. ஒரு நாள் கொர்நேலிய 10வது அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ணுக்கிற நேரத்தில், நம்ம படிக்க நேரம் இல்லை, இப்போ முடிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். அப்போ அவர் அந்த இடத்துல ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இத்தாலிய ரெஜிமெண்ட்டில் இருக்கிறாரு, நூற்றுக்கு அதிபதி மாதிரி. அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில் அந்த இடத்துல தேவதூதர் வந்து நிற்கிறாரு. அப்போது சொல்கிறாரு, இவர் உற்று பார்த்து பயந்துடுறாரு. அப்போ சொல்கிறாரு ஏஞ்சலு, ஓகே தேவதூதர், நீ வந்து ஓகே உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட எட்டிச்சுப்பா, பரலோகத்துக்கு வந்துடுச்சு. அதனால் நீ ஒரு காரியம் செய்யணும், யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு. பேதுரு என்ற ஒரு மறுபேர் கொண்ட சீமோன். படிங்க பாஸ்டர், நம்ம அதை எடுத்துட்டா. அழைத்து. ஹல்லேலூயா. படிங்க. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவியானவர், நான் சுருக்கமா சொல்றேன் நேரம் படிக்கிறதுக்கு. அப்ப ஆவியானவர் வந்து பேதுரு கிட்ட பேசுறாரு. ஹல்லேலூயா.
பேதுருகிட்ட பேசி, பேதுரு கரெக்டாக இவங்க தேடின்னு போகிறாங்க, கொர்நேலியு ஆட்கள் தேடின்னு போகிறாங்க வீட்டுக்கு. போய் நிற்கும் போது 10வது அதிகாரம் 18 நினைக்கிறேன், அது 5வது வசனம் படிங்க ஃபஸ்ட்டமா, இல்லை படிமா படி. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. சரி, அது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, 18 படிமா. அப்போஸ்தலர் படி. பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று போய் கேக்குறாங்க பாருங்க. படிமா. பேதுரு அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். இதோ ஆவியானவர் 3 மனுஷர் உன்னை தேடி வந்திருக்கிறாங்க. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். எந்த வசனம் அது? 25 10-20. ஓகே, அப்போ வசனம் பாருங்க. அவரா 20? ஓகே. நீ எழுந்து இறங்கி. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று கேட்டு, ஓகே, அவங்களோடு போனார். அன்றைக்கி தங்க வச்சு மறுநாளில் போகிறாரு. கொர்நேலியு வீட்டுக்கு போகிறாரு பாருங்க. போன உடனே அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, 10-24 படிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறை யாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அப்போ பேதுரு உள்ள போன காலில் வந்து விழுறாரு. அப்போ சொல்றாரு, காலில் எல்லாம் உள்ளக்கூடாதுப்பா. ஓகே, அப்படி தூக்கி நிற்க வச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கூட சொல்கிறேன், மேரேஜ் டைமில் நிறைய பேர் காலில் உள்ள வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை தவிர வேறு யார் காலில் விழக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய அப்படி தான். இன்னும் அந்த பள்ளியை போவே இல்லை. கேட்டாக்கா அவர் பெரிய தாத்தாவான், 70 வயசு 75 வயசு தாத்தாவான். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாக்கா அவர் மாதிரியே வாழ்வாங்களாம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் காலில் விழுங்கயா. ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து நிற்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷன்கிட்டே போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட தேடுங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. சிஸ்டர் ஜாய்ஸ், ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க பிரச்சனையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நீங்க கண் கலங்கி அப்படியே ஆடி போயிட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனை அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். ஆனால் விசுவாசிக்கணும் நீங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டு அவர் சும்மா இல்லை. 42வது வசனம் நான் படிக்கிறேன். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தோர்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவர் பற்றி சுவிசேஷத்தை சொன்ன உடனே பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப பேதுருவை வச்சு ஆண்டவர் போய் இக்னைட் பண்ணாரு எல்லாத்தையும். அல்லேலூயா. இக்னைட் என்ன பண்ணுது, என்ன சொல்றது தமிழ்ல? பத்த வச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பத்தி தெரியாதவங்க கிட்ட இயேசு பற்றி சொல்லி, ஓகே, அக்கினி மூட்டி அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நான் சொல்றேன், God has called you as an igniter, not to come and sit in the church. Go and ignite everywhere. Go and preach the word of God. Go and preach about Jesus Christ and speak about him, not about you. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களை நீங்க போய் என்ன பண்ண தெரியுமா? சுவிசேஷம் என்ற தீவத்தியை எடுத்து பத்த வச்சு போடணும். பத்திக்குவாங்க.
கரெக்டா லக்ஸ்? கரெக்டா? ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷம் என்னும் தீக்குச்சியை பத்தி வச்சு போடுங்க, எல்லாம் பற்றி எறிவாங்க. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆவியானவர், உனக்கு இருப்பவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான இருக்கிற ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு எழுந்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிதான் இன்னைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அத சொல்றேன், போற இடத்துல எல்லாம் அக்கினியா இருக்கணுங்க, நீங்க ஃபயரா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல ஃபயரா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அக்கினி இன்னும் பத்த வைக்கிறாருமா கவிப்பிரியா, நீ வாஞ்சித்து கொண்டிருக்கிற கர்த்தரோடு இசைந்து ஊழியம், இங்க பாஸ்டர் ஊழியம் செய், கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நான் சொல்றேன், இந்த சபையில நிறைய பேர் எழும்புவாங்க. இந்த சத்தியத்தை நீங்க கேட்டு நீங்க உண்மையா வாழ ஒப்பு கொடுத்து உண்மையா வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் ஜாஷை கூட எடுத்து வல்லமை பயன்படுத்துவார், டீனாவை எடுத்து வல்லமை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதிரி இப்ப சொன்ன பேருங்கெல்லாம் நீங்க அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா ஒளிஞ்சின்னு போய் ஓகே நைட் ஆந்தனும் எதிர்க்க வந்து ஆண்டவருக்கு நமஸ்காரம் அடிக்கிறது, பின்னாடி போயிட்டு பிக்சருங்க பார்க்குறது, கெட்ட வார்த்தை பேசினா நீ அப்படியே தாங்குவ, அப்படியே தான் இருக்குவேன். நீ லைஃப்ல இம்ப்ரூவ் ஆக மாட்ட. புரியுதுங்களா? லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வேணும்னா கர்த்தர் உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தமா இருங்க. பாருங்க, பேதுரு போய் அந்த கொரில வீட்டில் ஜெபித்த போது, பேசின போது பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி நெக்ஸ்ட் என்ன பண்ணார் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏன்னா அந்த காலத்துலலாம் வெறும் யூதருக்கு தான் அந்த கிஃப்ட் கொடுக்கணும் பெறணும் அப்படி இருந்துச்சு. அந்த ஆண்டவர் பாருங்க, நம்ம இன்னைக்கு என்னவா இருக்கிறோங்க, புறஜாதி. இந்த புறஜாதியை தேடி வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட் பொக்கிஷம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஹையஸ்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பீப்புள் we are in the world because we are carrying his light. அதான் சொல்றாரு, we are carrying the glorious presence of God. அல்லேலூயா. we are carrying himself. கர்த்தரை தூக்கின்னு போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் தோல் மேல என்னத்தை தூக்கின்னு போறான், ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். எவ்வளோ பேர் புரிஞ்சிச்சுங்க? அல்லேலூயா. எழும்புறீங்களா? எழும்புறீங்களா? எஸ் எஸ் சிஸ்டர் அஞ்சலா, ஆண்டவர் God is going to use you. கை தூக்கிட்டீங்க, அவர் பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. நானும் உங்களுக்கு சொல்லின்னு தான் இருக்கிறேன், எவ்வளோ வருஷமாக சொல்லின்னு தான் இருக்கிறேன். ஆனால் அவங்களும் கேட்டுட்டு, ஆனால் அவங்க சின்சியராக இருந்தாங்க. அல்லேலூயா. I know the sister for more than 22-23 years. சரிங்களா? பட் ஸ்டில் ஓகே, யாரும் புகழ்ந்து நம்ம சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். ஓகே, ஷீ இஸ் ரியல் ஜெம் ஆஃப் உமன். ஓகே, குட் கேரக்டர். நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தபோது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்க்குறேன். அதே தான், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. சாட்சிங்க, நீங்கள் அவங்கள குறித்து நான் சாட்சி சொல்கிறேன்னா அவங்கள அறியாமல் சொல்ல முடியாது, ஏதோ போஸ்ட் பண்ணுறது சொல்ல முடியாது. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு பேதுரு பாருங்க என்ன பண்ணார், போயிட்டு சும்மா இல்லை. அப்பொழுது பேதுரு தம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ போன இடத்துல என்னாச்சுங்க, ரட்சிக்கப்பட்டாங்க எல்லாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுவிசேஷம் நமக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
அப்போ இந்த கார்ப்பரேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லாங்குவேஜ் என்ன பேசுவாங்க தெரியுமா? டவுன்லோடுன்னுவாங்க இல்லைங்களா? பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே வச்சிட்டாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? பர்மனெண்ட்டாக வச்சுட்டாரு. திரும்ப நம்ம எல்லாம் பர்மனெண்ட் வச்சுட்டு நீங்கள் போய் கை வைக்கும் போது மற்றவங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஆமென். மற்றவர்களுக்கு அது தீ பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. கர்த்தர், நான் சொல்றேன், உங்க கரம் அவர் கரமா மாறிடும். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து சில ஜனங்க கூட போய் நம்ம கற்றுக்கினேன். இது என்னோட கரம் இல்லை, உங்களுடைய கரம்னு சொல்லி 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 நான் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு கரமாக மாறிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் கரம் இல்லைங்க. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தலையா இருக்கிறார். அவருக்கு அவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எபேசியர்ல எழுதப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவருடைய சிந்தை நமக்குள்ள இருக்கிறது. அதனால தான் பிலிப்பியர் 2:5 சொல்லப்படுகிறது, அவர் சிந்தை நமக்குள்ள இருக்கிறது. அவர் நம்ம தலையா இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். we are the body of Christ. அப்போ அவர் மூக்கு, அவர் கண்ணு, அவர் வாய் எல்லா சுவாசம் கம்ப்ளீட்டா எனக்குள்ள இருக்குதியா. அப்புறம் மனுஷகமா வாழ்றதுக்காக ஆண்டவர் அழைக்கல. மனுஷகத்தை அழித்து போட்டு ஆவிக்குள்ள இருந்து தேவன் நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா எடுத்து வல்லமை பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஒரே லாஸ்ட் வசனம் படி நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆயிட்டு முடிக்கிறேன். ஃபைனல். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோமா? எதுல பிரகாசிக்க சொன்னாரு? நெக்ஸ்ட் படிமா. இந்த மகத்துவமான வல்லமை உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாம் மண் என்று மறந்து போக கூடாது. இந்த மண்ணை மாணிக்கத்தை மாத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. மண்ணுக்குள்ள மாணிக்கையா, சிப்பிக்குள்ள முத்து. அல்லேலூயா. இதுதான். அல்லேலூயா. இது நம்ம மரித்தா இந்த மண்ணோட மண்ணா போயிடுது. ஆனால் உள்ளக்கிற மனுஷன் தான், ஆத்மா தான் உண்மையான சில்வஸ்டர். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். அப்போ இப்படிப்பட்ட இந்த மண்ணை ஓகே, இந்த களிமண்ணில் பொக்கிஷமாகிய விலையேறப்பட்ட பொக்கிஷம். எவ்வளோ பணம், எவ்வளோ கோடி கோடி கொடுத்தாலும் கிடைக்காது யாருக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். கலை தட்டு நாம இதை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பொக்கிஷம் வச்சுன்னு இன்னைக்கு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு எண்ணெய் இல்லை, இது இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லைன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகள் சொல்றாரு பாருங்க. ஆகாயத்து பட்சிகள் பாருங்க, அது விதைக்கிறது இல்லை, நூற்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை. ஆனால் அத்தை வந்து என் பிதாவாகி தேவன் பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் அதை காட்டிலும் விசேஷித்த உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம விட்டுருவாரா? விட மாட்டாரு. தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன பட்டுக்குதுங்க. எவ்வளவு கரிசனை உள்ள தேவன். யாருன்னா தெரியுமா? உங்க தலையை எவ்வளவு முடிக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். தெரியுமா? இல்லை, தெரியாது. அப்போ தலை இருக்கிற முடி கூட எண்ணப்பட்டு இருக்கிறது சொன்னா எவ்வளவு கரிசனை உள்ள தேவனே அவரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முடி கூட அவர் சித்தம் அது கீழே விழாதான். அல்லேலூயா. அந்த தேவனை தான் இன்னைக்கு நம்ம தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எழும்புங்க, ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். இன்னும் விட்டா பேசினே போவேன் நான். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்மா ஜெபிச்சு விட்டுட்டுங்களா? ஜெபிச்சுட்டா. தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு கோரஸ் பாடி நல்லா கரலை தட்டி ஆவில நிரம்பி ஓகே ஜெபிக்கலாம். சாயந்தரம் ஈவினிங்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் வல்லமையா எடுத்து வல்லமை பயன்படுத்தணும். பாஸ்டர் தினேஷை. அது மட்டுமல்ல, நிறைய ஜனங்கள் கட்டிலிருந்து விடுவிக்கப்படணும். இந்த இடம் ஆசையாக பண்ணணுங்க. எனக்கு அதுதான் ஆசை. இந்த சபை
இந்த இடத்துல அசைய பண்ணால் ஜனங்களுக்கு தெரியணும் காட் ஆஃப் மர்சி சபை எப்படிப்பட்ட சபைன்னு. அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அக்கினியா இறங்கனுமே, அக்கினி நாவாக அமரனுமே, பெரும் காற்றாக வீசனுமே, ஜீவ நதியாக பாயனுமே. அக்கினியா இறங்கனுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுமே. ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் சொல்லுங்க, அக்கினி இறங்கனுமே. நல்ல கரங்களை தட்டி நீ நாவாக அமர்ந்திடுமே. ரபல சந்தரபா ரிகா ரபா லிபா ரபலோ, ரிகா ரபல ஷலபா ரிபலோ. அக்கினியா இறங்கனுமே, அக்கினி நாவாக அமரனுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கடைசியா ஒரு கரங்களை தட்டி, நல்ல நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ரிஷிகர பாபா பாபா கரபல சந்தரபா இகர பாபா பாபா ரிஷபா லோக ரிஷிகர பாபா பாபா. அக்கினி அக்கினி இயேசுவின் நாமத்தில், அக்கினி அக்கினி இடைப்படுங்க. ஆவியானவரே இயேசுவின் நாமத்தில் அக்கினி இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா பில்லிசுல கட்டுகள் இப்பொழுது உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அக்கினி வல்லமை இப்பொழுது தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பெரிய விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அக்கினி 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 அக்கினி. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அற்புதம் அதிசயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கோலம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கால்வலி கைவலி எல்லாம் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வல்லமை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைப்பதாக உடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இப்பொழுதே வல்லமை 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரஷபா லோக ரபா லபா ரபா லபா ரிபா லபா இகர பாபா பா ஃபயர். அக்கினி ஆண்டவர், ஆவியானவர் அக்கினி. இயேசுவின் நாமத்தில் அக்கினி. ஓ ரஷபா லோ ரபா லபா. ஹல்லேலூயா. மைக்ரேன் ஹெட்டேக் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. மைக்ரேன் ஹெட்டேக் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஹீலிங் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் அதிசயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஓ ரஷகர பாபா பாபா எல்லா பயத்தினாவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. தேவன் பயத்தினாவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மாற்றுதல் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமா ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து அறிகிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிற தேவனுக்கு விட்டு கொடுங்க. இப்ப கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சில சில வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சில வயிற்றுல பிரச்சனை, அந்த பிரச்சனை விலகி இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷபா லோ ரபா லபா ரபா லபா. Thank you Lord. Hallelujah. Thank you. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உங்க வீடுகளிலே இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் இப்பொழுது என்கவுண்டர் பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் தொடுவீராக. Thank you Lord. Hallelujah. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற சுகம் உண்டாவதாக. குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில்
ஆண்டவர் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்தந்த குடும்பத்தில் இயேசு நாமத்தில் எல்லா பிரச்சனை விலகி போகட்டும். எல்லா மந்திர சூனிய பிள்ளைச்சினும் விலகி போகட்டும். இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் எல்லா பிசாசு போராட்டங்கள் விலகி போகட்டும். இயேசு நாமத்தில் எல்லா பயத்தினா விலகி போகட்டும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வந்துக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வெறுமையாக திரும்பி போகாதபடிக்கு வல்லமையாக ஆண்டவரை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படிக்கா ஜெபிக்கிறேன். யார் யார் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்களோ அவளை எடுத்து நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பெரிய அற்புதம் நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரை. நீங்கள் செய்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். பாஸ்டர்மாக்கா ஜெபிக்கிறோம், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இவங்க 2 பேரை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபையை ஆண்டவரை தேங்க்யூ லார்ட், எந்த பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போகட்டும். எல்லா பிசாசின் குறைகளை அழிக்கிறேன். எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ இந்த சபைக்கு விரோதமா பேசாதபடி, சபைக்கு விரோதமா ஏதோ செய்யாதபடி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நீங்கள் செய்துக்கா நன்றி. பாஸ்டர் ஜோஷுவா ஆசீர்வதிங்க, மகள் ரின்னி ஆசீர்வதிங்க, 2 பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் எடுத்து வல்லமை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இந்த குடும்பமாக வல்லமை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. குடும்பமாக வர நீங்கள் எடுத்து வல்லமை பயன்படுத்த போகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜோஷுவா கூட கர்த்தாவே எல்லா தேவையை சந்தித்து, மகள் ரின்னியை கூட கர்த்தாவே நீர் ஸ்டெப்பா அல்லவரே அந்த மகளை நீங்கள் உயர்த்தி கொண்டே போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நாஸ்தரனாக இயேசு கிறிஸ்து வல்லம் நாமத்தில் பாஸ்டர் இமானுவேல் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர் மூலமாக நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மனைவியும் பிளஸ்ஸி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வல்லம் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியக்காரர் சேர்ந்து சொல்கிறோம், இயேசு நாமத்தில் எல்லா ஆசீர்வதியும் 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 இயேசு நாமத்தில்.